ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா லைஃப் ஸ்டைல் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க, இன்றைக்கி நம்ம மிச்சமான ரைஸில் ஒரு புதுவிதமான ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் மீதமான சாதம் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அதாவது கையில் ஒட்டாமல் வரணும், அதளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். இதில் தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது கையில் ஒட்டாமல் வர்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், கையில் ஒட்டாமல் வருது. இதில் நம்ம பால்ஸ் மாதிரி போட்டு அதில் நீங்கள் ஃப்ளாட்டாக எதாவது டிசைன் வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ பால்ஸோட உருட்டியாச்சு. இப்படி ஃப்ளாட்டாக தட்டிட்டு அதில் மேலே ஒரு ஸ்பூன் வச்சு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே தட்டி தட்டி கூட நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சும்மா ஸ்பூன் வச்சு செய்யலாம். நீங்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது பிளேட் வச்சு கூட, இல்லை அச்சு வச்சு கூட நீங்கள் அச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்ச பிறகு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வரணும், அதளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதான் கலர் மாறக்கூடாது, ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும். அதளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதில் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கரையிற அளவுக்கு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொங்கி வரட்டும். இதில் நம்ம இடித்து வச்ச ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வரப்போ பதம்லாம் கிடையாது, நல்லா பொங்கி வந்தோடனே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ரைஸில் பொரிச்சு வச்சுருக்கிறோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் போட்டு உடனே இது நம்ம அரிசி மாவில் செஞ்சுருக்கணும். அரிசியில் செஞ்சுருக்கனால உடனே ஊறிடும். போட்ட உடனே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாறிடலாம். நம்மளோட மீதமான ரைஸில் செஞ்ச ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சால்ட் இதுலேயும் இருக்கும். அதனால் நம்ம மாவில் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நம்மளோட சுவையான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.